யாருக்காவது போன் பண்ணி இங்க இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறல்ல, பாத்துக்கிறேன். யார்கிட்ட இப்ப எப்படி போன் பண்ணுவேன்? ரிங்க போகுது. ரிங் ஆயிட்டு இருக்கு. எஸ், ரிங் ஆயிட்டு இருக்கு. என் தலையெழுத்து எந்த நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். போடு போடு. யாரு யாரு யாரு? நான் தாமா நம்பியாரு. ஏதாவது பேசி தொலைமா, எஸ்டிடி பில்லு கிழியுது. மா இல்ல, நான் ஆம்பளை பேசுறேன். ஜீவாங்க. ப்ரொடியூசர் சார், நான் தான் பேசுறேன். உங்களுக்கெல்லாம் ஸ்னேகா வேணும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கும் அதான் பிரச்சனை. எனக்கும் ஸ்னேகா வேணும். டேய், நீ என் கையில கிடைச்ச உன்னை பிரிச்சு மேய்ஞ்சிடுவேண்டா. இப்பவே நான் பூமியில இல்லையே. நீ மட்டும் கையில கிடைச்ச உன்னை கைமா பண்ணிட்டு வேண்டாம். இருங்க இருங்க இருங்க, நான் பேசுறேன். ஜீவா, நான் தான் பேசுறேன், மகேந்திரன். சார், எப்படி சார் இருக்கீங்க? என்ன விசேஷம் சொல்லுங்க. எப்படியா நான் நல்லா இருப்பேன்? என் பேரை கெடுத்துட்டு போயிட்டல. இப்ப உண்மையை சொல்லு. இப்ப நீ எங்க இருக்க? நான் ஒரு மரத்துக்கு மேல இருக்கேன். இங்கதான் ரேஞ்சே கிடைக்குது. ஸ்னேகாவை கீழே கட்டி போட்டிருக்கேன். இதோ இங்கதான் இருக்கா. சிவா, ஸ்னேகா கிட்ட நாங்க கொஞ்சம் பேசணுமே. அது ரொம்ப கஷ்டம் சார். ஒண்ணு நான் கீழே இறங்கி போய் போனை கொடுக்கணும், அப்ப ரேஞ்சு கிடைக்காது. இல்லன்னா ஸ்னேகா மேல வரணும். அவங்க கட்டிலோட மேல வந்து போன் பேசணும்னா ரொம்ப கஷ்டம் சார். ஜீவா, உன் மேல நம்பிக்கை அன்பு உள்ள ஒரே ஆளு நான் தான். அதையும் நீ கெடுத்துக்காத. உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு எனக்கு புரியுது சார். ஆனா எனக்கு என் மேல இருக்கிற அன்பு அதை விட பெருசுல. என்ன எப்படி சார் என்னால மறக்க முடியும்? என்னையா சொல்றாங்க? என்கிட்ட சொல்லியா? ஒரு மொய் ஒண்ணு சார். என்ன தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதீங்க. என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் சார். அதை நான் பார்த்தே ஆகணும். அதானே சார் நான் கவனிப்பேன். நான் தான் சொல்றேன்ல, என்ன முழு மனசோட நம்பு. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். அப்படின்னா எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. அப்பதான் நான் ரேஞ்சில இருப்பேன். அதாவது மரத்துக்கு மேல. ஹாய். யா. போலாமே. ஓடி உள்ள. சூப்பரா ஒரு பாட்டை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். புரியல? மகேந்திர சார் ஒத்துக்கிட்டாரு. சஸ்பென்ஸ் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். எனக்கு ஒரு வாழ்க்கையை தரேன் சார் ஒத்துக்கிட்டாரு. அதாவது நம்ம நம்ம கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப கூத்தாடாத. நீ ஆசைப்பட்டது எதுவும் நடக்காது. என் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம 2 பேரும் இங்கேயே கடந்து சாக வேண்டியதுதான். காடு காட்டில் நீ வாடு. எல்லா எதிர்பார்ப்பும் அஸ்தமனம் ஆயிடுச்சு சார். நான் ஊருக்கே வர முடியாது போல இருக்கு. பிளான் மாறிடுச்சு.
பேசாம நாங்க இங்கே செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறோம். ஜீவா நான் சொல்றதை கேளு. யாரா வீரப்பனா? within 24 hours உன்னை பிடிக்கிறனா இல்லையான்னு பாருடா. என்ன குரங்கு கதறுது? உனக்கு வச்சிருக்கேன்டா. பேசாதீங்க வாங்க. ஹலோ தம்பி ஜீவா, உன்னை நான் என் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன்ப்பா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையை வீணடிச்சிடாத. மரத்து கலையில இருந்து இறக்கி கீழே உட்காந்து பேசு. நான் உன்னோட நல்லா பேசுறேன். டேய் ஆர்வ கோளாறு, என்னைய போன்ல பேச விடுறா. ரெக்க மாதிரி பெருசா ஒரு கட்டில் வச்சிருக்கல, பறந்து வா. கடவுளே, மரத்துல இருந்து விழுந்தவன் கையும் காலும் உடைஞ்சா நல்லா இருக்கும். நான் கட்டின தாலி உன் கழுத்திலே இருக்குன்னு சொல்லி நம்ம போயிடலாம். அதை விட பெஸ்ட் நான் போய் கணத்துல குதிக்கிறது தாண்டா பாவி. எங்க இருந்து குதிச்சு நான் செத்துருவேன். இவ்வளவு சீக்கிரம் கடவுள் என் வேண்டுதலை கேட்பாரு நான் நினைக்கல. இப்பதான் வேண்டி முடிச்சேன். ஹலோ மகேந்திரன் சார், உங்க ஷூட்டிங் திவால் தான். நாங்க உன்னை சந்திச்சு பேசணும். நல்ல விஷயம்தான். வரவா? வேண்டாம் சார், நான் பேசி பார்த்துட்டேன். அவ எந்த நல்ல முடிவும் எடுக்க தயாரா இல்ல. எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. அப்படிலாம் வாழ்க்கையை வெறுத்துறாத. உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, புரிஞ்சுக்க. நானும் நம்பியார் மட்டும் வரோம். என்ன கவுத்துறாதீங்க சார். சார் இந்த கேஸ்ல எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா. ஓகே, யூ கேன் கோ. ஜீவா நீ எதுக்கும் கவலைப்படாத. சார் உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு சார். அதுக்காக எல்லா விவரத்தையும் சொல்லிட முடியாது. அந்த ப்ரொடியூசரை மட்டும் அனுப்பி வைங்க. ஐயோ கடவுளே, நான் ஓகே, அவர் வருவாரு. எந்த வழியில வரணும், எப்படி அனுப்பணும்? வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. அப்புறம் எனக்கும் ஸ்னேகாவுக்கும் Dress வேணும். நாங்க ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் அழகா இருக்கணும்ல. இந்த டிவி சேனல்ல இருந்து ஆளுங்க வருவாங்க பாருங்க. சரி, எந்த வழின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. எல்லாரும் பருப்போட எடுத்துக்கோங்க. விரிவான செய்திகள். பிரபல நடிகை ஸ்னேகாவை கடத்தி கொண்டு போன சம்பவத்தில் அவரை மீட்டு கொண்டு வர படத்தின் தயாரிப்பாளர் என்எம் நம்பியார் காட்டுக்குள் செல்ல முடிவெடுத்துள்ளார். உயரமான இடத்தில் இருந்துதான் ஜீவா தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. பிரில்லியன்ட். அவன் சரியான புத்திசாலி. அவனுக்கு போய் பைத்தியம் பிடிச்சிருக்கன்னு என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. மரத்தில் இருந்தபடி பேசிக் கொண்டிருந்தது ஸ்னேகாவுக்கு கேட்க கூடாது என்பதற்காகவா இல்லது வேறு காரணமா என்று தெரியவில்லை. சுத்த விடுறதுல அவன் சக்திமானாச்சே. இந்த குழப்பங்கள் ஒரு புறம் இருக்க, ஸ்னேகாவும் ஜீவாவும் காட்டில் ஒரு வீட்டை கட்டி குடித்தனம் நடத்துகிறார்கள் என்றும் பேச்சு அடிபடுகிறது. அச்சோ, அப்ப குழந்தை டார்சானா பிறந்துருமோ? அப்படின்னா ஃபேமிலியை கூட்டிட்டு ஜாலியா ஒரு ட்ரிப் போலாம். அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது பைத்தியக்காரத்தனம். அட்டகாசமான ஒரு வீட்டை நான் கட்டி வச்சிருக்கும் போது இவன் எதுக்காக காட்டுல வீடு கட்டி தங்கணும்? அது நியாயங்க. ஃபர்ஸ்ட் நைட் காட்டுல நடக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இங்கதான் நடக்கணும். அப்பன மாதிரி தான் புள்ளியும் இருக்கும். உண்மைதான். லேட் பண்ண வேண்டாம், நீங்க போங்க. நம்பியார், டென்ஷனே ஆகாதீங்க. சரி. ஐயா, இதெல்லாம் கட்டி வச்சுட்டு போங்க. அசிங்கமா இருக்கும். கடவுளே, என் பின்னால எந்த மிருகம் வராம பாத்துக்க. ஆஹா, சிக்கன் வாசனை ஆளையே தூக்குது. பொண்ணு, ஐயா, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அவ இங்க இல்ல ப்ரொடியூசர், காட்டுல இருக்கா. மன்னிச்சிருங்க ப்ரொடியூசர் சார், எனக்கு ஒரு வழி தெரியல. பேக் எடுக்க திரும்பின கேப்ல ஆப் அடிக்கிறீங்க. அது வந்து ஐயோ கழுத்தே, நான் தெரியாம பண்ணிட்டேப்பா. இந்த மன்னிச்சு கட்டி விட்டுருப்பா. இங்க கவனிச்சிங்களா? கட்டி போட்டிருக்கேங்கிற குறை மட்டும்தான். சாப்பாட ஊட்டி விடுறேன். எந்த கிட்னாப்பர் இவ்வளவு அன்பா நடந்துப்பா? தலப்பா கட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. சார், உங்களை நான் சந்திச்சது ஏன் நல்ல நேரம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை நம்பலாம்ல? நீ என்ன பரிபூர்ணமா நம்பலாம்ப்பா. எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடு. நாங்க 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேசணும். எல்லாம் உன் நன்மைக்கு தான்.